நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருக்கும் செய்தி பந்தலூர் அருகே சின்கோனா பகுதி. அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தலையில் வைக்கக்கூடிய குடை மற்றும் உப்பு சர்க்கரை கரைச்சல் பொடி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் என்றாலே மழைக்காலங்கள் அதிக அளவு இருக்கும். தற்போது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இதில் தேயிலை தோட்டங்களிலே பணிபுரிகின்ற பெண்கள் ஆண்களாகட்டும் அவர்கள் மழையில் நனைந்தவாறே தேயிலை பறித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிரமத்தை போர்ப்பதற்காக அவர்கள் தலையில் குடை போன்ற அமைப்பை வைத்து தேயிலை பறிப்பதற்காக குடை கொடுக்கப்பட்டதாக ஆல் திஸ் சில்ட்ரன்ஸ் அமைப்பு சார்பாக நமது நீலமலை டிவிக்கு தகவலை தந்தார்கள். நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் ராஜா அவர்களும் நேரடியாக சென்று பார்த்து படம் பிடித்து இதனை நமது நகர்வளப் பகுதிக்கு தந்திருக்கிறார்கள். ஆல் திஸ் சில்ட்ரன்ஸ் அமைப்பு சார்பில் தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட கழகம் சேரம்பாடி டிவிஷன் சரகம் 3 சின்கோனா பகுதியில் பணிபுரியும் எஸ்டேட் தொழிலாளர்களுக்கு குடை மற்றும் ORS உப்பு சர்க்கரை கரைசல் பொடி வழங்கப்பட்டதாகவும் நிகழ்ச்சியில் சரக கள நடத்துனர் ராஜேஸ்வரி தலைமை தாங்கினார். ஆல் சில்ஸ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜீஸ் முன்னணி வைத்தார். கூடலூர் நுகர்வோர் மனித சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளராக இருக்கின்ற செயல் வீரர் திரு சிவசுப்பிரமணியம் அவர்கள் குடைகளை வழங்கி மகிழ்ச்சியோடு 30க்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கி மகிழ்ந்தார் என்றும் குடைகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் பொடி வழங்கப்பட்டது என்றும் நிகழ்ச்சியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பலரும் கலந்து கொண்டு இந்த குடை வழங்கும் நிகழ்ச்சிக்கு வழங்கிய நிறுவனத்திற்கும் சிவசுப்பிரமணியம் செயல் வீரர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றியினை அந்த மக்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் ராஜா அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். வெயிலுக்கு வச்சுக்கலாம், மழைக்கு வச்சுக்கலாம், வெயிலுக்கு வச்சுக்கலாம். அது இல்லாம இந்த பொடி கொடுத்துருக்கீங்க. பொடி எங்களுக்கு ஹெல்த்துக்கு கொஞ்சம் வெயில் டைம்ல குடிச்சா அந்த கொஞ்சம் நல்லா இருக்கும், ஜூஸ் மாதிரி குடிக்க நல்லா இருக்கும் சொல்லி ஒரு பாக்கெட்டு கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு யூஸ் ஆகும், வெயிலுக்கு யூஸ் ஆகும், மழைக்கு யூஸ் ஆகும். இந்த கொடை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வெயிலையும் போட்டுக்கலாம், மழையிலையும் போட்டுக்கலாம். ரொம்ப நன்றி சொல்றோம். அக்கா 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 மறையாதீங்க மறையாதீங்க.
இது போன்ற மக்கள் சேவையில் தொழிலாளர்கள் நலனில் அக்கறை கொண்ட மக்கள் அதிகளவு வர வேண்டும், அமைப்புகள் உருவாக வேண்டும் என்று செயல் வீரர் திரு சிவசுப்பிரமணியம் அவர்கள் நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்ததாக நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் காண வேண்டுமா? NMTV யூடியூப் பகுதியிலே சென்று நீங்கள் அங்கத்தினராக இல்லாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, உங்கள் பகுதியில் நீலமலை தொலைக்காட்சி உங்கள் இல்லங்களில் கிடைக்கவில்லையா? உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நீலமலை தொலைக்காட்சி நல்லதோர் தொலைக்காட்சியாக இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிறது. இது உள்ளூர் செய்திகள், நவரசமான நிகழ்ச்சிகள், நல்ல திரைப்படங்கள், பாடல்கள், நகைச்சுவை என்று வழங்கி வரும் நல்ல தொலைக்காட்சியான நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு தாருங்கள் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் கேபிள் டிவிக்கு நீங்கள் பணம் கொடுத்துதான் கேபிள் டிவியை உங்கள் இல்லத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமையோடு கேளுங்கள், எங்களுக்கு நீலமலை தொலைக்காட்சி வேண்டும், நாங்கள் காண வேண்டும் என்று கேட்டு பெற்று நீலமலை தொலைக்காட்சியை கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்